ஆ இல்லை, இந்த பிள்ளைய அடிச்சிருக்காங்க, காயம்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் ஒன்றும் முறையான வழக்கை பற்றி நடவடிக்கை ஒரு கேஸை போட்டு ஸ்டேஷன் போயிடுவான். இவனே வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரமாக இருக்கான். அவன் வழக்கு வந்து இந்த மாதிரி பண்ண அப்பவும் கேட்குறேன் சார், உங்களுக்கு எதனா அழுத்தம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னாக்கா அவன் இப்போ அவன் சமுதாயத்தை ஆளுனா அவனும் சமுதாயத்தான் இருக்கான். நீ அடிச்சுட்டு நீ யார் வந்தாலும் பரவாயில்லனாக்கா அதை நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் பார்த்துக்கிறேங்க, நீ பண்ணுடான்னு சொல்லிட்டு நம்ம வழக்கு நாங்களா ஆஃபீஸ்லாம் வாங்க முடியாது. என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா வழக்கு வந்து திருநாட்டு சாவனா ஆக்கி அவனுங்களை ரிமாண்ட் பண்ணாங்க. இது வரும் ஏன்னா இதுக்கு வண்டி ஆப்ரேஷனே பண்ணியிருக்காங்க. சும்மா கீரனாலே அந்த சண்டை கேஸ் போடுறாங்க. இது ஆப்ரேஷனே பண்ணியிருக்காங்கன்னா திருநாட்டு சாவனா உடஞ்சி போச்சு. நேஷனல் பேங்க் ரெண்டாவது உடஞ்சி போச்சு. உடஞ்சே போச்சு. அரசாங்க மருத்துவமனை இது அரசாங்க மருத்துவம் டாக்டர் அதனால என்ன பண்றோம், மருத்துவர் இதுல வச்சு மருத்துவர் ஆதிபராசரி மருத்துவ ஏஆர் போட்டீங்களா? எல்லாம் போட்டுருக்கேன். அந்த இதுவும் வாங்கி வழக்கு அவங்க என்னன்னா அங்க மெஜாரிட்டியா இருக்கிறதுனால உன் ஏரியால கொடி ஏற்றக்கூடாதுன்னா அது கொடி ஏற்றக்கூடாது நீ சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அவன் ஏத்துறானா இவனுக்கு 2 பேர் இருக்கானு கொடி ஏத்துறானு. நாங்க ஒரு 50 பேரா சேர்ந்து தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கொடி ஏற்றிட்டோம். கொடி ஏத்த சொல்ல 50 பேரா வர சொல்ல உன்னால எதுவும் பண்ண முடியல. எனக்கு 2 பேரா தனியா இருக்க சொல்ல இவனை மாடி காட்டுச்சு. இந்த மாதிரி பண்றேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடி ஏற்றோம் நான் இதே பகுதியில. இவங்க பொய் கேஸ் போட்டு சாராயம் வைக்கிறாங்க. பொய் கேஸ் போட்டு இவங்க அம்மா வல்லரசோட அம்மா கேஸை போட்டு ஆண் காவலர் வந்து இவங்க அடிச்சாங்க. சாராய கேஸ் போட்டு 1/2 மணி நேரத்துல ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் இவன் போயிட்டான் ஹாஸ்பிட்டல் வேற வழக்கு கொடுத்து 3 நாள் ஆகுதுண்ணா. நாங்க முற்றுகை இட போறோம்னு சொன்ன உடனே தான் வழக்கே பதிவு பண்றாங்க, எஃப்ஐஆரே போடுறாங்க. ஸ்டேஷன் முற்றுகை இடுறதுக்கோசம் தம்பிங்களை எல்லாரும் திரட்டி ஒரு இடத்துல நிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் பாதிலே மாடிக்கு பேசி வழக்கு போடுற. அந்த வழக்கு போட்டது கூட வந்து சரியான வழக்கா போடல. சும்மா நான் வாய் வார்த்தையில சண்டை போடுவேன். மாதிரி போடுது. அவன் இன்ஜூரி ஆகி மூக்கு தண்டையே உடஞ்சி போச்சு, பள்ளம் உடஞ்சி போச்சு. விடு வழக்கா போட்டிருக்காங்க. நான் கூட போட்டிருக்கோம். இல்ல அவங்க போட மாட்டாங்க. அதுதானே அப்படிதான் அவங்க நடத்துவாங்க. நம்ம நீதிமன்றம் மாற்றுப்பாங்க. வேலை கவர்மெண்ட் வேலை இருக்கிறது கூட வந்து கட்சியில இருக்கிறதுனால அதை கூட கொடுக்க விடலாம். நீங்க தண்ணி அதை கூட இருந்துட்டு இருக்கான் தம்பி. சரி காலம் வருமா? அப்படியே வழி இல்லை, இந்த பிள்ளைய அடிச்சிருக்காங்க, காயம்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் ஒன்றும் முறையான வழக்கை பற்றி நடவடிக்கை அவங்க கொடுத்ததுக்கு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அவங்க என்ன பட்டாங்க நான் கூட வேற மாதிரி இல்லை சார், நான் வேற மாதிரி நீ 3 எழுதி கொடுத்துருக்கீங்க, எழுதி கொடுத்து எப்படியா பேர் போட்டேன் வாங்க மறுபடியும் எழுதலாம் அப்படின்னு சொல்றோம். அவங்க வந்து எடுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து அவர் கொடுத்தது இதுதான் 3 எழுதி கொடுத்துருக்கோம். ஒன்றுமே நீங்கள் ஸ்டேஷன் பைலில் விட்டுட்டீங்க இல்லைங்க? நடவடிக்கை எடுக்கலாம். எங்கள் பிள்ளைக்கு இவ்வளவு காயப்படுத்திருக்கீங்க, காயப்படுத்திருக்காங்க. நோட்டீஸ் போட்டு தான் விட்டுருப்பாங்க. ரிமாண்ட் பண்ணாலே உங்களுக்கு 506 தான் போட்டிருக்கேன். அப்போ நோட்டீஸ் போட்டு தானே விடுவாங்க, அப்படியே விட மாட்டாங்க. வாய் தகராறு மாதிரி பதிவு பண்ணிட்டு இல்ல அவங்க ஐயா அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதுல 1% கூட குறைச்சி போடுறது என்னோட வேலை இல்லை. அவங்க எது கொடுத்தாலும் அது போட்டுருவாங்க. இது என்ன 3 முறை எழுதிருக்கேன், கொஞ்சம் நல்லா எழுதலாம் ஐயான்னு கொடுத்தோம். அவங்க அதுல இப்படி நின்றுட்டாங்க. 2வது அவங்க கூட எஃப்ஐஆர் மட்டும் போதும், ரிமாண்ட் வேண்டாம்னாங்க. நான் கேட்கல. போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிமாண்ட் எது உன்னோட வேலை இல்லப்பா, அது என் வேலை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கேளுங்க. இருக்கிறாரு கேளுங்க. நேரடியா பக்கத்துல தான் இருக்கிறாரு கேளுங்க. மகேஷ் நான் தான் கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை இல்லப்பா, நான் ரிமாண்ட் அனுப்பிடுறேன், நீங்க பண்ணுங்க. 13ஆம் தேதி வழக்கு கொடுத்துருக்கோம். நியாயமா உரிய நடவடிக்கை எடுங்க. கட்டாயமா அதுல ஒண்ணு பாரபட்சம் ஐயா, அதுல 1% கூட மாறுறது எல்லாம் வேலை இல்லை.
என் மேல குறை சொல்றாருன்னா கேளுங்க, இவரு என் தம்பியாவே கேட்டிருக்கேன். குறை சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்கிறது இல்லை எப்போதும். சார் இந்த மாதிரி ஒரு மூக்கு உடச்சு ஐயா அடுத்த குறை சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறது இல்லைங்கிற திரும்ப நாளைக்கு அவனா இப்ப இன்னொரு தடவை உடச்சாலும் நான் என்ன சொல்றேன், ரிமாண்ட் இப்படி சொல்லிட்டு இப்படி வரும்னு தெரிஞ்சதா நான் ரிமாண்டே அனுப்புறேன். ரிமாண்ட் பண்ணியாச்சா இல்லையா? சிதம்பரம் போறாங்க வெளியில வந்து சுத்தி ஐயா அப்புறம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. குறை இருக்காதுங்க ஐயா, என் மேல குறை இருக்கிற அப்படி நடந்துக்க மாட்டேன். சரி ஆமா வணக்கம் நன்றி. தம்பி பாக்கணும் தீவிர ஒரு கட்சி ஆரம்பிச்சு கை கொடு பாத்துக்கலாம். எதுவுமே குடிக்கலையே. பின்னாடி இருக்கிறான். வராரு வரோம் ஒரே நாள் அன்னைக்கு அப்படி பட்டால நீங்க தின்னாட்டம்